அம்மா கொடுத்த திட்டங்கள்லாம் பாருங்க, எல்லா திட்டமும் ஏழை மக்கள் மனசுல வச்சுதான் கொடுப்போம். அதுவும் குறிப்பா பெண்களுக்காக தான். அவங்க போடுகின்ற ஒவ்வொரு திட்டமும் பெண்களை மனதில் வைத்து பெண்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக தான் இந்த திட்டம் கொடுத்தாங்க. தாலிக்கு தங்கம், வெறும் தங்கம் கொடுக்கலங்க, இன்னொருத்தர் தங்கத்தோடு முடிச்சிருப்போம் ஓட்டுக்குன்னு. அம்மா அப்படி கிடையாது. இந்த பெண்ணுக்கு தங்கம் கொடுப்பதோடு சரி, படித்தால் 50,000 ரூபாய். எதுக்கு கொடுக்குறாங்க? படிக்கிறது ஊக்குவிக்கிறாங்க. அப்படியாவது அந்த பெண்கள் படிக்கட்டும், டிகிரி வாங்கட்டும், நல்லா படிக்கட்டும், வேலைக்கு போட்டோம். ஏன்னா ஒரு ஆண் படிச்சா அவனோட சரி அவன் குடும்பம் மட்டும் தான் காப்பாற்றுவான். ஆனா ஒரு பெண் படிச்சால் அந்த குடும்பமே தலை நிமிரும். அதனால்தான் பெண் கல்வி ஊக்குவிச்சாங்க அம்மா. அதுக்காக தாலியோடு சேர்த்து படித்திருந்தால் 50,000 ரூபாய். பெண்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டும், இடைநிறுத்தல் நிற்கக்கூடாது என்பதற்காக இலவச சைக்கிளை கொடுத்தாங்க அம்மா. இலவச சைக்கிள் கொடுத்தாங்க. அப்புறம் பசங்க வழி மறிச்சு கேட்டானுங்க கும்மிடிப்பூண்டி எலெக்ஷன்ல, பை எலெக்ஷன்ல. நாங்க மட்டும் நாங்க தான் ஸ்கூலுக்கு போறோம், எங்களுக்கு எல்லாம் சைக்கிள் இல்லையானா? தேர்தல் முடிஞ்சு அம்மா சொன்னாங்க, என்ன மறிச்சு கேட்டானுங்க பசங்க. அவங்க சொல்றது நியாயம் தான், பசங்களுக்கு சேர்த்து கொடுத்தாங்களா இல்லையா? காலில் போட்டுக்கிற செருப்புல இருந்து மடிக்கணினி வரை இந்த மாணவர்களுக்கு கொடுத்த அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு. இந்த அரசு நான் கேட்கிறேன், 4 வருஷம் ஆச்சு, இந்த மாணவர்களுக்கு என்ன செய்தது? நாங்க எல்லாம் கொடுத்தோம். செருப்பு, நோட்டு, பேனா, பென்சில், பை, யூனிஃபார்ம், லேப்டாப், என்னமோ 14 பொருள் எல்லாம் கொடுத்தோம். நீ என்ன கொடுத்துருக்க சொல்லு? லேப்டாப்பை பிடிங்கிட்ட, சைக்கிளை கொடுக்கல, சரியா கொடுக்கறது இல்ல. அம்மா கொடுத்த மாதிரியே சைக்கிள் இருக்குது. 2 யூனிஃபார்மா 4 யூனிஃபார்மா மாத்தினாங்க அம்மா. அதுவும் நான் தான் கல்வி அமைச்சேன். அந்த யூனிஃபார்ம் போட்டுருக்காங்களா பசங்க, அந்த கோட்லாம், அதெல்லாம் யார் வடிவமைச்சது? டெய்லர் இல்ல, டிசைனர் இல்ல, அம்மா கோட்டையில அமர சொல்லி அந்த கலர் ட்ரெஸ் எடுத்தா சொன்னாங்க. எல்லாரும் அந்த கலரை செலக்ட் பண்ணது அம்மா. இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், அப்பதான் சுடிதாரை மாத்துறாங்க அம்மா. சுடிதார் போடணும், இது போட்டு மேல ஒரு கோட்டை போடணும் சொல்லி தன் கையாலே வரைந்து கொடுத்தவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். அன்னைக்கு நான் கல்வி அமைச்சர் கொடுத்தாங்க. இந்த அரசு என்ன செய்திருக்குது? உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கு இந்த அரசு ஏதாவது செய்திருக்குதா? அம்மாவுடைய அரசுல தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் கட்டப்பட்டது, ஆசிரியர் நியமிக்கப்பட்டது. இப்ப எங்க இருக்குதா?